அபிராஜ் மற்றும் மீராவின் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்தது. தெருவில் விளக்குகள் ஏற்றப்பட்டன, பேண்ட் வாத்தியங்கள் முழங்கின, விருந்துகள் நடந்தன. எங்கும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. மீராவின் முகத்தில் மணப்பெண்ணின் வெட்கமும் ஒரு புதிய வாழ்க்கையின் ஆனந்தமும் தெளிவாக தெரிந்தது. அபிராஜும் தான் விரும்பிய அமைதியான சாந்தமான சுபாவம் கொண்ட ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் மீராவுக்கு எல்லா சந்தோஷங்களையும் அளிப்பேன், அவளுக்கு எந்த குறையும் ஏற்பட விடமாட்டேன் என்று தனக்குள்ளேயே உறுதியளித்திருந்தான். இருவரின் உறவும் அன்பாலும் நம்பிக்கையாலும் பிணைக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு அழகான கனவாக மாறப்போவது போல் தோன்றியது. மகனுக்கு திருமணமாகிவிட்டது. இப்போது வீட்டில் வீட்டு வேலைகளில் உதவ ஒரு புதிய மருமகள் வந்துவிட்டாள் என்று தாயின் மனதிலும் திருப்தி இருந்தது. ஆரம்ப சில நாட்களில் மாமியார் மிகுந்த பாசத்தை காட்டினார். மீராவை மருமகள் என்று அழைக்காமல் மகள் என்று அழைத்தார். மாமியார் அணைத்து கொண்டு, இனி இந்த வீடு உன்னுடையது, நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார். மீரா தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தாள். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கிறோமே என்று. மீராவும் மனதில் இருந்து அனைவரின் இதயத்தையும் வெல்ல முயற்சி செய்தாள். அவள் அதிகாலையில் எழுந்து காலை உணவை தயாரிப்பாள். வீடு முழுவதும் சுத்தம் செய்வாள். அனைவரின் ஓய்விலும் அக்கறை கொண்டாள். அபிராஜ் அலுவலகத்தில் இருந்து திரும்பும் போது அவள் அவனுக்காக காத்திருப்பாள். கைகளில் டீ கப்புடன், முகத்தில் புன்னகை. அவனுடைய நாள் முழுவதும் உள்ள சோர்வு ஒரு நொடியில் மறைந்துவிடும். ஆனால் இந்த அமைதி அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. காலமும் நடத்தைகளும் மாறத் தொடங்கின. மாமியாரின் அணுகுமுறை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருந்தது. திருமண நாட்களில் தெருவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் முன்னால் மீராவை புகழ்ந்து தள்ளிய அதே பெண் இப்போது அவளது இருப்பையே கண்டு எரிச்சல் அடைய ஆரம்பித்தாள். காலையில் சிற்றுண்டி சிறிது தாமதமாக தயாரிக்கப்பட்டால் மாமியாரின் முகத்தில் கோபம் தெளிவாக தெரியும். துணிகளில் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் குரல் உயர்ந்துவிடும். இந்த மாற்றம் ஏன் திடீரென்று வந்தது என்று மீரா குழப்பமடைந்தாள். ஆனால் அவள் இது ஒருவேளை காலப்போக்கில் சரியாகிவிடும், எல்லாம் சரியாகும் என்று தன் மனதை தேற்றிக் கொண்டாள். முதல் பெரிய அடி அப்போது தான் ஏற்பட்டது. அபிராஜுக்கு வேலை போய்விட்டது. அபிராஜால் வீட்டு குடும்ப செலவை முழுமையாக சமாளிக்க முடியாமல் போன போது மாமியார் மீராவை வெளிப்படையாகவே அபசகுணம் என்று கூறிவிட்டார். இவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து என் மகனின் அதிர்ஷ்டம் அடியோடு போய்விட்டது. முதலில் வேலை போச்சு, இப்போது நாளுக்கு நாள் செலவுகள் கூடிக்கிட்டே போகுது. இவள் அபசகுணம் பிடித்தவள். மீராவின் காதுகளில் இந்த வார்த்தைகள் ஒரு குண்டு போல தாக்கியது. அவள் சமையலறையின் மூலையில் அமைதியாக நின்றாள். கண்களில் கண்ணீர், ஆனால் முகத்தில் கட்டுப்பாடு. அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒருவேளை அவள் இந்த வீட்டில் அதிகாரம் உள்ளவர்கள் மட்டுமே பதிலளிக்க உரிமை பெற்றவர்கள் என்று கற்றுக்கொண்டிருக்கலாம். இப்போது மாமியார் அவளை ஒரு வேலைக்காரியை போல நடத்த தொடங்கினார். அதிகாலை 4 மணிக்கு அலாரம் ஒலிக்கும். மீரா எழுந்து காலை உணவு செய்து அனைவரின் அறைகளையும் சுத்தம் செய்து நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருப்பாள். மாலையில் அவள் சிறிது நேரம் உட்கார்ந்தால் கூட அவளுக்கு ஏளன பேச்சு கிடைக்கும். ஓய்வெடுக்க வந்திருக்கிறாள். இவள் வீட்டிற்கு மருமகளா அல்லது ராணியா? இப்போது நாத்தனாரும் மாமியாருக்கு துணை போக தொடங்கி ஏளன பேச்சில் அவளும் இணைந்து கொண்டாள். ஒரு புதிய பெண் வந்து விட்டாளே, ஒருவேளை அவள் அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து விடுவாளோ என்று அவள் முதல் நாளில் இருந்தே பொறாமைப்பட்டாள். இப்போது மீரா மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போது நாத்தனாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது போலானது. ஏளன பேச்சின் கூர்மை தினமும் மீராவின் இதயத்தை காயப்படுத்தியது. என் கணவனின் சம்பாத்தியத்தில் டீயும் குடிக்கிறாள், உட்கார்ந்து ஜாலியாக இரு, ராஜ்யம் நடத்து என்ற நாத்தனாரின் ஏளன பேச்சால் மீரா டீ குடிப்பதை நிறுத்திவிட்டாள். அவள் ஒவ்வொரு நாளும் எதையாவது தியாகம் செய்து கொண்டே போனாள். முதலில் அவளுடைய விருப்பமான விஷயங்கள், பிறகு அவளுடைய கனவுகள், இப்போது அவளுடைய மௌனத்தையும் கூட. இங்கு எதையாவது பெற வேண்டுமானால் முதலில் தன்னை இழக்க வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அபிராஜ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். தாயின் நடத்தை இரக்கமற்றதாக மாறிவிட்டது. சகோதரியின் ஏளன பேச்சுக்கள் விஷத்தை போல இருக்கின்றன என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவனால் எதுவும் சொல்லும் தைரியம் இப்போது இல்லை. அவன் நாள் முழுவதும் வேலை தேடி வெளியில் இருப்பான். மாலையில் களைப்புடன் வீடு திரும்புவான். தாயின் புகார்களை கேட்பான். நீ உன் மனைவியால் தான் நாசமாகி கொண்டிருக்கிறாய், இவள் உன் விதியில் இல்லை, உன்னை வளர்க்க நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்,
இவள் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாள் என்று தாய் அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். தாயின் பேச்சின் தாக்கம் அபிராஜ் மீதும் விழத் தொடங்கியது. சில சமயங்களில் அவனும் நினைப்பான், ஒருவேளை தாய் சொல்வது சரியாக இருக்கலாம், ஒருவேளை மீரா உண்மையில் அபசகுனம் தான். ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியும் வரவில்லை. ஆனால் இரவில் மீரா அமைதியாக அழுவதை பார்க்கும்போது அவனது இதயம் உடைந்துவிடும். மீரா போன்ற ஒரு பெண் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாள், உள்ளுக்குள் உடைந்து போவாள் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஒரு நாள் சமையலில் உப்பு சற்று அதிகமாக இருந்ததற்காக மாமியார் அனைவர் முன்னிலையிலும் மீராவை திட்டத் தொடங்கினார். இதைத்தான் உன் வீட்டில் இருந்து கற்றுக்கொண்டாயா? உன் அம்மா உனக்கு எதுவும் கற்றுத்தரவில்லையா? மீரா தலை குனிந்தாள். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அபிராஜ் அருகில் உட்கார்ந்திருந்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவனுக்கு பேசும் உரிமை இல்லை, அல்லது உண்மை பேசுவது மிகவும் விலை உயர்ந்ததாகிவிட்டது என்பது போல. அந்த நாளுக்கு பிறகு மீராவின் தூக்கமும் போய்விட்டது. அவள் இரவில் அறைக்கு வருவாள், அமைதியாக படுக்கையில் படுத்து விடுவாள். அபிராஜ் அவளை பார்ப்பான், ஆனால் எதுவும் கேட்க மாட்டான். அவன் அவளுடைய கையை பிடிக்கும் போது அவள் புன்னகைத்து நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பக்கமாக திரும்பி படுத்து விடுவாள். இந்த அமைதியான இரவுகளில் அவர்கள் இருவருக்கும் இடையில் தூரம் அதிகரிக்க தொடங்கியது. மாமியார் நாளுக்கு நாள் கடுமையாகி போனார். உறவுகள் இப்போது வெறும் கட்டாயத்தின் பெயராக மட்டுமே இருப்பது போல் தோன்றியது. எல்லாவற்றிலும் பெரிய வேதனை என்னவென்றால், மீரா யாரை நம்பி அனைத்தையும் விட்டுவிட்டாலோ அதே கணவனும் இப்போது அமைதியாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தான். அவனது மௌனம் மீராவின் இதயத்தில் ஆழமான காயமாக உறைந்து கொண்டிருந்தது. அது ஒரு மழைக்காலம். வெளியே குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் மீராவின் நெற்றியில் வியர்வை இருந்தது. உடல் சோர்வுற்றிருந்தது. கண்கள் கனத்திருந்தன. சுவாசங்கள் நடுங்கின. அவளுக்கு காய்ச்சல் இருந்தது. ஆனால் அதிகாலையிலேயே மாமியாரின் குரல் மீண்டும் எதிரொலித்தது. இன்னும் படுக்கையில் இருக்கிறாயா? எழு, எல்லாரும் காலையில் உணவு சாப்பிட வேண்டும், நேரமாச்சு. இது என்ன ஹோட்டலா? மீரா மெதுவாக கண்களை திறந்தாள். தொண்டை வறண்டிருந்தது. கால்களில் நடுக்கம் இருந்தது. ஆனால் இங்கே நோய் என்பது ஒரு சாக்கு போக்கு அல்ல என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் மெதுவாக எழுந்து போர்வையை போர்த்தி கொண்டு தவழ்ந்து செல்லும் கால்களுடன் சமையலறையை நோக்கி நடந்தாள். அடுப்பை ஏற்றினாள். டீ வைத்தாள். காலை உணவு செய்ய தொடங்கினாள். அடிக்கடி கண்களுக்கு முன்னால் மங்கள் உண்டானது. ஆனால் கைகள் நிற்கவில்லை. ஏனென்றால் ஒருமுறை நின்று விட்டால் ஏளன பேச்சு ஒரு புயலாக மாறிவிடும். மாமியார் வாசலுக்கு அருகில் கைகளை இடுப்பில் வைத்துக் கொண்டு இகழ்ச்சியுடன் பார்த்தபடி நின்றிருந்தார். இந்த சிறிய விஷயத்துக்கு எல்லாம் காய்ச்சல் வந்து விடுமா? இப்போதிலிருந்தே உனக்கு செல்லம் கொடுக்க வேண்டுமா? எங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் 3 நாட்களாக காய்ச்சலில் வயல்களில் வேலை செய்வார்கள். இவனும் வீட்டு வேலையில் இருந்தே ஓடி ஒளிகிறாள். மீரா எதுவும் சொல்லவில்லை. கண்களை தாழ்த்தி கொண்டு சமைத்து கொண்டே இருந்தாள். நாத்தனார் அறையில் இருந்து வெளியே வந்தாள். தன் விரல்களால் தலைமுடியை சரி செய்து கொண்டே மீராவின் நிலையை பார்த்ததும் சிரித்தாள். ஓஹோ, காய்ச்சலிலும் வேலை செய்கிறாயா? உண்மையிலேயே சேவை மனப்பான்மை நிறைந்த மருமகள். ஆனால் கொஞ்சம் டீ கூட என் கணவரின் சம்பாத்தியத்தில் தான் குடிக்கிறாள். மற்ற எல்லாவற்றையும் கூட செய்து விடுகிறாள். சமையல் செய்யும் மீராவின் கைகள் நின்றன. இமைகளின் ஓரங்கள் நனைந்தன. ஆனால் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட விழவில்லை. இது சகிப்புத்தன்மையின் உச்சகட்டம். ஆனால் நாக்கு இன்னும் அமைதியாகவே இருந்தது. அவள் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டால், டீயை விட்டு விட்டேன், ஆனால் என் மரியாதையை எப்படி விடுவது? அபிராஜ் அதுவரை அறையில் தான் இருந்தான். தாயின் பேச்சுக்களை அவன் தினமும் கேட்டான். இப்போது அந்த குரல் புதியதாக தெரியவில்லை. அவன் உள்ளுக்குள் வெட்கப்பட்டான். ஆனால் சென்று ஏதாவது பேச அவனுக்கு துணிவு இல்லை. தான் இடையில் சென்றால் தாயின் கோபம் மேலும் அதிகரிக்கும். மீரா இன்னும் பல ஏளன பேச்சுக்களை கேட்க நேரிடும் என்று அவன் அறிந்திருந்தான். அதனால் அவன் அமைதியாகவே இருந்தான். படுக்கையில் எதுவும் நடக்காதது போல படுத்திருந்தான். மீரா தனது எல்லா வேலைகளையும் முடித்தாள். பாத்திரங்களை கழுவினாள். தரையை சுத்தம் செய்தாள். பிறகு சமையலறையின் மூலையில் சென்று அமர்ந்தாள். காய்ச்சல் மேலும் அதிகரித்திருந்தது. கைகள் நடுங்கத் தொடங்கின. அதே நேரத்தில் மாமியார் மீண்டும் அழைத்தார். டீ கொண்டு வா, நான் களைச்சு போயிட்டேன். மீரா மீண்டும் எழுந்தாள். கப்பை எடுத்தாள். டீயை ஊற்றினாள். மாமியாரின் அருகில் கொண்டு வைத்துவிட்டு திரும்ப ஆரம்பித்தாள். அப்போது மாமியார் அவளை தடுத்தார். நில், கொஞ்சம் கேள். துணிகளை துவைக்க வேண்டும், குளியலறையை சுத்தம் செய்ய வேண்டும்.
அப்புறம் அம்மா வீட்டிற்கு போன் செய்யாதே. உன்னை கவனித்துக் கொள்ள நாங்கள் இங்கு போதும். மீரா தலையை மட்டும் அசைத்து விட்டு அறை நோக்கி நடந்தாள். அவளது கால்கள் தடுமாறின. ஆனால் அவள் விழ விரும்பவில்லை. ஏனென்றால் இங்கே விழுவது என்றால் நிரந்தரமாக தாழ்த்தப்பட்டவள் ஆவது என்று அர்த்தம். அபிராஜ் வாசலுக்கு அருகில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதயம் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தது. ஆனால் உதடுகள் அமைதியாக இருந்தன. மீரா அருகில் கடந்து செல்லும் போது அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். கொஞ்சம் சாப்பிடு, மருந்து எடுத்துக்கொள். மீரா மெல்லிய புன்னகையை மட்டும் கொடுத்தாள். மருந்துக்கு பணம் இல்லை. இந்த வாக்கியம் அபிராஜின் நெஞ்சில் அம்பு போல பாய்ந்தது. அவனது சட்டை பை உண்மையில் காலியாக இருந்தது. கடந்த மாதம் முதல் வேலை கிடைக்கவில்லை மற்றும் இருந்த கொஞ்சம் பணத்தையும் அவன் அம்மாவிடம் கொடுத்திருந்தான். அம்மா வீட்டின் செலவுகளை சமாளிப்பார் என்று நினைத்திருந்தான். ஆனால் அம்மாவுக்கு மீராவின் செலவு ஒரு செலவாகவே இல்லை என்று இப்போது புரிந்தது. அதே மாலையில் மீரா துணிச்சலுடன் மாமியாரிடம் கொஞ்சம் பணம் கேட்டாள். அத்தை, மருந்து வாங்கி கொள்ளலாமா? ரொம்ப காய்ச்சலா இருக்கு. மாமியாரின் பதில் அதே பழையது. உனக்கு தினமும் ஏதாவது ஒரு சாக்கு தேவைப்படுகிறது. உன் மருந்துகளுக்காக பணத்தை கொடுத்தால் வீட்டு பட்ஜெட் கெட்டு போகும். இந்த நாடகத்தை எல்லாம் நிறுத்து. மீரா அமைதியாக திரும்பி சென்றாள். மருந்தின் நம்பிக்கையை அற்று போயிருந்தது. அவள் தண்ணீர் குடித்து விட்டு படுத்தாள். உடலில் தீ கொழுந்து விட்டு எரிவது போல் இருந்தது. ஆனால் அறையில் அமைதி நிலவியது. அபிராஜ் அருகில் உட்கார்ந்திருந்தான். அவன் மீராவின் கையை பிடித்து கொண்டான். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. இது ஒரு நாட்குறிப்பு. அதில் ஒவ்வொரு பக்கமும் வெட்கம், இயலாமை மற்றும் வேதனையால் எழுதப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்தில் கனவுகளுடன் இந்த வீட்டிற்குள் வந்த அந்த பெண் இப்போது தன்னை தானே பார்க்க வெட்கப்பட்டாள். ஒருவேளை அவள் தன் சொந்த கண்களில் இருந்தே மறைந்து போயிருக்கலாம். மீராவுக்கு காய்ச்சல் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. மருந்தும் கிடைக்கவில்லை, ஓய்வும் கிடைக்கவில்லை. அவள் காலை முதல் மாலை வரை வீட்டு வேலைகளில் மூழ்கி இருப்பாள். இரவு முழுவதும் களைத்த உடலுடன் ஒரே ஒரு பிரார்த்தனை செய்தாள். கடவுளே, ஏதாவது ஒரு வழியை காட்டு. அபிராஜ் அவளது நிலையை கண்டு கொண்டிருந்தான். ஆனால் தனது இயலாமையால் பிணைக்கப்பட்டிருந்தான். அவன் தினமும் வேலை தேடி வெளியே புறப்பட்டான். அலுவலகமாக அலைந்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் வெறுங்கையுடன் திரும்பினான். வீட்டில் பணத்தட்டுப்பாடு, தாயின் கசப்பு மற்றும் மீராவின் அமைதியான வேதனை அவனது இதயத்தில் ஒரு சுமையை ஏற்படுத்தியது. ஒரு நாள் துபாயில் இருந்து வந்த ஒரு நண்பனை அவன் சந்தித்தான். அவன் சாதாரணமாக சொன்னான், மச்சான், வெளிநாட்டில் உழைத்தால் அதற்கு பதிலாக மரியாதையும் பணமும் எல்லாமே கிடைக்கும். இங்கே இருந்து என்ன சம்பாதிக்க போகிறாய்? மரியாதையும் இல்லை, வேலையும் இல்லை. அங்கே குறைந்தபட்சம் உன்னை பற்றி நீ பெருமைப்படலாம். இந்த வார்த்தைகள் அபிராஜின் இதயத்தை தொட்டன. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை உண்மையில் வாழ்வு அல்ல, புழுங்கி வாழ்தல் என்று அவனுக்கு தெரியும். மீராவின் முன் தன்னை ஒரு குற்றவாளியாக உணர ஆரம்பித்தான். அவளது கண்களை பார்ப்பது இப்போது கடினமாகிவிட்டது. அவள் தினமும் சாப்பாட்டுக்காக மற்றவர்களை சார்ந்திருப்பவள், மருந்துக்காக தாயின் பேச்சை கேட்பவள். அவளுக்கு இப்படி நடப்பதை பார்த்து அபிராஜ் உள்ளுக்குள் உடைந்து போனான். பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் கழிந்த பிறகு ஒரு நாள் காலையில் அபிராஜ் தாயிடம் பேசினான். அம்மா, நான் வெளிநாடு செல்ல நினைக்கிறேன். யூகேயில் வேலை கிடைக்கும் என்று நம்புகிறேன். பணம் வந்தால் அனைவருக்கும் நல்லது நடக்கும். தாயின் கண்கள் பிரகாசம் அடைந்தன. இதைத்தான் நான் விரும்பினேன் மகனே. நீ ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று. இங்கு என்ன இருக்கிறது? வெளியே போ, பணம் சம்பாதி, நமக்கு மரியாதை வாங்கித்தா, வீட்டையும் மேம்படுத்து. அபிராஜ் மெதுவாக சொன்னான். அம்மா, நான் அங்கே நன்றாக செட்டில் ஆனதும் மீராவையும் அழைத்து செல்வேன். அவளை இங்கு கஷ்டத்தில் விட்டு செல்வது சரியாக தெரியவில்லை. தாய் உடனடியாக பேச்சை வெட்டினார். இப்போது உனக்கே ஒரு இடம் இல்லை. நீ உன் மனைவியை பற்றியும் கவலைப்பட வேண்டுமா? நீ உன் வாழ்க்கையை மட்டும் உருவாக்கிக் கொள். அபிராஜ் மீராவிடம் பேசினான். அறையில் அமைதி நிலவியது. மீரா கேட்டாள், ஆனால் அமைதியாக இருந்தாள். அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. போங்கள், இதில் நம் நன்மை இருப்பதாக நீங்கள் நினைத்தால் போங்கள், நான் காத்திருப்பேன் என்று மட்டும் சொன்னாள். அவளது குரலின் நம்பிக்கை குறைவாகவும் பொறுமை அதிகமாகவும் இருந்தது. அபிராஜ் அவளது கையை பிடித்தான். நான் சத்தியம் செய்கிறேன், இந்த எல்லாவற்றிலிருந்தும் உன்னை வெளியே கொண்டு வருவேன். பணம் வந்தவுடன் நாம் தனியாக வீடு எடுப்போம். இங்கு நீ ஒரு நாள் கூட கஷ்டப்பட வேண்டியதில்லை.
மீரா ஒரு லேசான புன்னகை கொடுத்தாள். ஆனால் இந்த வாக்குறுதிகள் அவளுக்கு கனவுகள் போல தோன்றின. அவள் தினமும் காணும் கனவுகள், ஆனால் ஒவ்வொரு காலையிலும் மங்கிவிடும் கனவுகள். சில வாரங்களுக்கு பிறகு அபிராஜின் ஆவணங்கள் முழுமையாகின. மருமகளின் மருந்துக்காக ஒரு பைசா கொடுக்க தயாராக இல்லாத தாய் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக தன் நகைகளை கூட விற்றார். விசா வந்தது. டிக்கெட் பதிவு செய்யப்பட்டது. தாய் மகிழ்ச்சியுடன் நெய் தீபங்களை ஏற்றினார். தெருவில் இனிப்புகள் வழங்கினார். மேலும் எல்லோரிடமும் என் மகன் இப்போது வெளிநாடு போகிறான், பெரிய ஆள் ஆவான் என்று சொன்னார். வீட்டின் சூழ்நிலை முற்றிலும் மாறியது. எப்போதும் கோபமாக சுற்றி கொண்டிருந்த அதே தாய் இப்போது எப்போதும் சிரித்தார். நாத்தனாரும் இனிமையாக பேசத் தொடங்கினாள். எல்லோரும் அபிராஜின் பிரியா விடையை தங்கள் சொந்த வெற்றியாக கருதுவது போல இருந்தது. ஆனால் மீராவின் உலகம் சுருங்கி கொண்டே போனது. அவளுக்கு அபிராஜ் வெறும் கணவன் மட்டுமல்ல, அவளது இருண்ட வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒரே ஒளிக்கீற்று. இப்போது அவனும் போகிறான். விடைபெறும் இரவில் அபிராஜ் மீரா அருகில் உட்கார்ந்து ஒரு பணப்பையை அவளிடம் கொடுத்தான். அதில் சில ரூபாய்கள் இருந்தன. இவை நான் சேமித்த கொஞ்சம் பணம். மருந்து எடுத்துக்கொள், உன்னை பார்த்துக்கொள், அம்மாவுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன். மீரா பணத்தை பார்க்கவில்லை, அவனது கண்களை மட்டுமே பார்த்தாள். அபிராஜ் நிர்பந்திக்கப்பட்டவன் என்று அவளுக்கு தெரியும். அவன் அவளை நேசிக்கிறான். ஆனால் இந்த காதல் இப்போது தூரத்தின் சிறைப்பிடியில் செல்கிறது. காலையில் அபிராஜ் விமான நிலையத்தை நோக்கி அடியெடுத்து வைத்த போது தாய் ஆனந்தமாக இருந்தார். நண்பர்களும் அறிமுகமானவர்களும் வழி அனுப்ப வந்திருந்தனர். மீரா வாசலுக்கு பின்னால் நின்றாள். அமைதியாகவும் சோகமாகவும் கண்ணீர் வடித்தாள். விமானம் பறந்து விட்டது. தாயின் கனவுகள் இப்போது வானத்தை அடைந்திருந்தன. மீரா அவள் மீண்டும் தனிமையாக விடப்பட்டாள். வாக்குறுதிகளின் ஆதரவு மற்றும் கனவுகளின் சுமையின் கீழ். இந்த தூரத்தின் திரை எவ்வளவு காலம் நீடிக்கும், இந்த இடைவெளி எவ்வளவு வலியை தரும் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். சகித்துக் கொள்வதே அவளது விதி என்று இப்போது கற்றுக்கொண்டவள் போல. இங்கிலாந்தின் குளிர்ந்த காற்று, அறிமுகமில்லாத மொழி மற்றும் புதிய மனிதர்களுக்கு மத்தியில் அபிராஜ் முதல் அடியை எடுத்து வைத்த போது அவனுக்குள் ஒருவித பயம் குடிகொண்டது. அவன் எல்லாவற்றையும் பின்னால் விட்டு வந்திருந்தான். தன் கனவுகள், மனைவியின் கண்களில் இருந்த வலி மற்றும் தாயின் பொய் பெருமை. இப்போது அவன் முன் ஒரே ஒரு இலக்கு இருந்தது, சம்பாதிப்பது. அவன் இரவும் பகலும் அயராது வேலை செய்ய ஆரம்பித்தான். சில சமயம் கிடங்கில் பெட்டிகளை தூக்குவது, சில சமயம் ஹோட்டல்களில் பாத்திரங்களை கழுவுவது, சில சமயம் மலையில் பார்சல்களை டெலிவரி செய்வது. உடல் சோர்வினால் உடைந்து போனது. ஆனால் இப்போதுதான் அவன் யாருக்கும் பாரம் இல்லை, மாறாக ஒருவரின் நம்பிக்கையாக மாறுகிறான் என்ற மன அமைதி இருந்தது. வீட்டில் அமைதி நிலவவும், மீராவுக்கு ஆதரவு கிடைக்கவும், வாழ்க்கையை சற்றே மேம்படவும் அவன் தனது சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை ஒவ்வொரு மாதமும் தாய்க்கு அனுப்பினான். ஆரம்ப சில மாதங்களில் அவன் வீட்டிற்கு போன் செய்யும் போது தாயின் குரல் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். மகனே, நீ எங்கள் அதிர்ஷ்டத்தையே மாற்றிவிட்டாய். நீ அனுப்பிய பணம் வந்துவிட்டது. எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. அபிராஜ் அதை கேட்டு, ஒருவேளை இப்போது மீராவுக்கும் நிம்மதி கிடைத்திருக்கும், ஒருவேளை அம்மா தனது நடத்தையை மாற்றிக் கொண்டிருப்பார், ஒருவேளை அந்த பழைய காயங்கள் இப்போது ஆறி இருக்கும் என்று நினைப்பான். ஆனால் அவன் மீராவுடன் பேச விரும்பும் போதெல்லாம் தாயின் ஏதாவது ஒரு புது காரணம் இருக்கும். அவள் தூங்குகிறாள், களைத்து விட்டாள், சந்தைக்கு போயிருக்கிறாள், நாத்தனார் வீட்டில் இருக்கிறாள், பிறகு பேச வைக்கிறேன் என்பது போல. ஆரம்பத்தில் அவன் இந்த பேச்சுக்களை புறக்கணித்தான். வெளிநாட்டு சோர்வு, தனிமை மற்றும் நேரமின்மை ஆகியவை கேள்வி கேட்க வாய்ப்பளிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அவனுக்குள் மிகுந்த தவிப்பு ஏற்பட்டது. நாள் முழுவதும் சோர்வுக்கு பிறகு அவன் தாயிடம், அம்மா, மீராவிடம் 2 வார்த்தைகள் பேச வையுங்கள், அவளது குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்றான். தாய் ஒரு பெருமூச்சு விட்டு, மகனே, இப்போதுதான் அவள் கோவிலுக்கு போயிருக்கிறாள், உனக்காகத்தான் பிரார்த்தனை செய்ய போகிறாள் என்றார். இந்த வார்த்தைகள் அபிராஜின் மனதில் சந்தேகமாக பதிந்தது. மீராவின் மௌனம் இப்போது இயற்கைக்கு மாறாக தோன்றியது. அடுத்த முறை அழைத்த போது அவன் கேட்டான், அம்மா, மீரா என்னுடன் பேச விரும்பவில்லையா? எல்லாம் சரியாக இருக்கிறதா? தாயின் பாணி மாறியது. நீ வெளிநாட்டில் உட்கார்ந்து இருக்கிறாய், எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். இங்குள்ள சூழ்நிலைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த பெண் இப்போது நக்கலாக நடந்து கொள்கிறாள், கோபமாக இருக்கிறாள். நீயோ பணத்தை மட்டும் அனுப்புகிறாய்.
வீட்டு பிரச்சனைகள் உனக்கு என்ன தெரியும்? இந்த வார்த்தைகள் அபிராஜை குத்தியது. ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. அவனுக்கு எப்போதும் தாயின் பேச்சில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போது அவனது மனம் வேறு எதையோ சொல்ல தொடங்கியது. அடுத்த முறை அவன் மீராவின் பெயரில் பணத்தை அனுப்பி வைத்தான். அவனது மனதில் நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை அவன் மகிழ்ச்சி அடைவாள். ஒருவேளை ஒரு கடிதம் அல்லது தொலைபேசி அழைப்பு வரலாம். ஒரு நன்றி, ஒரு வணக்கம் கூட போதும். ஆனால் மௌனம் மட்டுமே கிடைத்தது. தொலைபேசியில் அழைத்த போது தாய் சொன்னார், இப்போது மனைவியின் ஆசையில் தாயை புறக்கணிப்பாயா? அவள் தானாகவே எதுவும் பேசுவதில்லை. நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? அபிராஜின் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. மீரா உண்மையில் மகிழ்ச்சியாக இல்லையா அல்லது ஏதாவது மறைக்கப்படுகிறதா? ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வான். இல்லை, அம்மா ஏன் நம்மிடம் பொய் சொல்ல போகிறார்? அவள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறாள். ஒருவேளை மீராதான் மாறிவிட்டாள். வெளிநாட்டில் காலம் கடந்து சென்றது. அபிராஜின் வருமானம் அதிகரிக்க தொடங்கியது. அவன் துணிக்கடையில் பகுதி நேர வேலை ஒன்றை பிடித்துக் கொண்டான். அங்கு அவனுக்கு சற்று மரியாதை கிடைக்க தொடங்கியது. அவன் தன்னை ஒரு புதிய மனிதனாக உணர ஆரம்பித்தான். வலிமையான, பொறுப்பான மற்றும் எதையாவது செய்து காட்டக்கூடியவனாக. ஆனால் அவனது மனதில் ஒரு குறைபாடு இன்னும் இருந்தது. மீராவின் குரல், அவளது பேச்சு, அவளது நலம். இரவும் பகலும் உழைத்த போதிலும் அவன் தனிமையில் இருந்தான். அறையின் ஒரு மூலையில் படுத்துக்கொண்டு இரவு முழுவதும் தொலைபேசியின் திரையில் ஒரே ஒரு செய்திக்காக காத்திருப்பான். நான் நன்றாக இருக்கிறேன். ஆனால் அந்த செய்தி ஒருபோதும் வரவில்லை. ஒரு நாள் அவன் தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டான். இந்த முறை மீராவுடன் பேசாமல் தொலைபேசியை வைக்க மாட்டேன் என்று. அவன் நேரம் ஒதுக்கி மனதை உறுதிப்படுத்தி கொண்டு தாயை அழைத்தான். அம்மா, மீராவிடம் பேச வையுங்கள். இப்போது தாயின் குரலில் முன்பு இருந்த மென்மை இல்லை. ஏன் ஒவ்வொரு முறையும் பிடிவாதம் பிடிக்கிறாய்? அவள் ஏதோ வேலைக்காக வெளியே போயிருக்கிறாள். உனக்கு ஏன் அமைதி வரவில்லை? எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது. பணம் சரியான நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இவ்வளவு மனைவியை பற்றி கவலைப்படுகிறாய் என்றால் அவளை அங்கே அழைத்து செல். அபிராஜ் அதிர்ச்சி அடைந்தான். தாயின் வார்த்தைகளில் மறைந்திருந்த நக்கல் மிகவும் தெளிவாக இருந்தது. அவன் ஒரு கணம் அமைதியாகிவிட்டான். பிறகு மெதுவாக சொன்னான், அம்மா, அவளது குரலை கேட்க விரும்புகிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? தாய் கிண்டலாக சொன்னார், இப்போதுதான் நீ வெளிநாடு போயிருக்கிறாய். ஆனால் உன் மனது அங்கேயே நிலைத்திருக்கிறது. இங்கே இருந்தபோது உனக்கு இவ்வளவு கவலை இல்லையே. இப்போது எல்லாம் நினைவுக்கு வருகிறதா? இதை கேட்டதும் அபிராஜின் இதயம் நடுங்கியது. தாயின் இந்த அணுகுமுறை புதியதல்ல. ஆனால் இந்த முறை அது மிகவும் கடுமையானதாக இருந்தது. இதுவே அவனுக்குள் சந்தேகத்தின் முதல் அலையை உருவாக்கியது. அவன் சிந்திக்க தொடங்கினான். அம்மா சொல்வது போல் மீரா உண்மையில் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் என்னுடன் பேச அனுமதிக்கப்படவில்லை? ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய காரணம்? ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய தடுப்பு சுவர்? அடுத்த நாள் அபிராஜ் சகோதரியை அழைத்தான். பல நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக பேசினான். வினு, மீரா எப்படி இருக்கிறாள்? வினு பேச்சை திசை திருப்ப முயன்றாள். எல்லாம் நன்றாக இருக்கிறது அண்ணா. வீடு அப்படியே போய்கொண்டிருக்கிறது. மீரா வேலைகளில் பிஸியாக இருக்கிறாள். அபிராஜ் வற்புறுத்தி கேட்டான். என்னிடம் அவளை பேச வையுங்கள். நான் உங்களிடம் மறைத்து எதுவும் கேட்கவில்லை. வினு சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், அண்ணா, பேச வைக்க வேண்டும் என்றால் அவள் பேசும் நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா? சில சமயங்களில் அவள் தன்னுள்ளேயே தொலைந்து போவது போலாகி விடுகிறாள். அமைதியாக வேறு இருக்கிறாள். அம்மாவோ இப்போது முன்னை விடவும் அதிகமாக கடுமையாகி விட்டார். இந்த வார்த்தைகள் அபிராஜ் மீது இடி போல விழுந்தன. மீரா இப்போது நிம்மதியாக இருக்கிறாள் என்று அவன் கண்ட கனவுகள் அனைத்தும் பொய். அவன் ஒவ்வொரு மாதமும் அனுப்பிய பணம் தாயின் பெருமைக்காக மட்டுமே செலவழிக்கப்பட்டது. அது மீராவை சென்றடையவே இல்லை. அந்த இரவே அபிராஜ் புரண்டு படுத்தே கழித்தான். அறையின் சுவர்கள் அவனை சுருக்கி கொண்டிருந்தன. அவனுக்குள் அமைதியை தேடி அலையும் ஒரு சத்தம் எழுந்தது. மீராவின் குரல் அவனது மௌனத்தை விட சத்தமாக பேசத் தொடங்கியது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் அபிராஜிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்பது போல் இருந்தது. எங்கே இருக்கிறாய் நீ? அடுத்த நாள் வேலையிலும் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் குழப்பமாக இருந்தான். எண்ணங்கள் சிதறின. பேச்சின் அர்த்தம் புரியவில்லை. திரும்பி வரும்போது நண்பன் கேட்டான், எல்லாம் சரியாக இருக்கிறதா? அபிராஜ் தெரியவில்லை அல்லது ஒருவேளை இல்லை என்று மட்டும் சொன்னான். அவனது வாழ்க்கையில் அவனது கைகளில் இருந்து ஏதோ வழுக்குகிறது என்றும் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறான் என்றும் உண்மையான உண்மை என்னவென்று அவனும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் உணர்ந்தது அதுவே முதல் முறையாகும்.
இதுவே வரவிருக்கும் புயலின் அறிகுறியாக மாறிய சந்தேகத்தின் முதல் அலை. இங்கிலாந்தின் மலைகள் அன்றும் அபிராஜை நனைத்தது. ஆனால் இந்த மலையை விட அவனது எலும்புகளை ஊடுருவி பாய்ந்த வலி அவனது உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. பல நாட்களாக அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இதயம் ஏதோ தெரியாத பயத்தால் பிணைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் தாயுடன் பேசும்போது சந்தேகத்தின் முள் ஆழமாக சென்றது. சகோதரி சொன்ன அந்த வார்த்தைகள், அவள் தன்னுள்ளேயே தொலைந்து போயிருக்கிறாள். அம்மா இப்போது மேலும் கடுமையாகிவிட்டார். இப்போது அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை இரக்கமற்ற உண்மையை சுட்டி காட்டின. இந்த விஷயங்களை புறக்கணிக்க அவன் எவ்வளவு முயன்றானோ அவ்வளவு தூரம் அவை அவனது கனவுகளில் நுழைந்தன. ஒரு நாள் இரவில் படுக்கையில் படுத்திருந்தவன் திடீரென எழுந்து உட்கார்ந்தான். மொபைலை எடுத்து டிக்கெட் இணையதளத்தை திறந்தான். எந்த திட்டமும் இல்லாமல், யாருக்கும் சொல்லாமல், ஒரே ஒரு எண்ணம் தான், திரும்பி செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் தன் கண்களால் பார்க்க வேண்டும். மீராவின் கண்களில் பார்க்க வேண்டும், அவள் எப்படி இருக்கிறாள் என்று. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாவிடம் சொன்னபோது புகார்களின் மழை பொழிந்தது. என்ன ஆச்சு? எல்லாம் சரியாக இருக்கிறது அல்லவா? இப்போது திடீரென வர வேண்டிய அவசியம் என்ன? வெளிநாட்டில் உலை, இங்கிருக்கும் கவலையை விடு. அபிராஜ் ஒரு சிறிய பதிலை சொன்னான். சும்மா வர விரும்புகிறேன். சில நாட்கள் விடுமுறை எடுத்திருக்கிறேன். தாயின் குரலில் மறைந்திருந்த பயத்தை அவன் இப்போது அடையாளம் கண்டு கொண்டான். அந்த குரல் இப்போது மாறியிருந்தது. அது அன்பின் திரைக்கு பின்னால் மறைந்திருந்த தவிப்பு. எப்போதும் அவன் வருகைக்காக பிரார்த்தனை செய்த அந்த தாய் இப்போது அவன் திடீரென வருவதால் ஏன் கவலைப்படுகிறாள்? இந்த சந்தேகம்தான் இப்போது அபிராஜின் சந்தேகத்தை நம்பிக்கையாக மாற்ற ஆரம்பித்தது. டிக்கெட் உறுதிப்படுத்தப்பட்டது. சாமான்களை கட்டினான். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் இந்தியாவின் மண்ணில் கால் வைக்கப் போகிறான். அதே விமான நிலையம், அதே சாலைகள். ஆனால் அபிராஜின் கண்கள் இப்போது வேறு எதையோ தேடிக்கொண்டிருந்தன. டாக்ஸியில் அமர்ந்தவுடன் கண்களை மூடிக்கொண்டான். நேரம் சுருங்கி போக வேண்டும் என்று அவன் விரும்புவது போலிருந்தது. ஏனென்றால் இப்போது ஒவ்வொரு கணமும் ஒரு நூற்றாண்டை போல தோன்றியது. வீட்டின் கதவு திறந்த போது எதிரே தாய் நின்று கொண்டிருந்தார். அவரது முகத்தில் புன்னகை இருந்தது. ஆனால் கண்களில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. அட என் செல்லமே, வந்து விட்டாயா? ஒரு தகவல் கூட கொடுக்கவில்லை, திடீரென வந்து விட்டாய். அபிராஜ் தாயை கட்டிப்பிடித்தான். ஆனால் அவனது அணைப்பு தளர்வாக இருந்தது. அதில் ஒரு வித்தியாசமான பற்றற்ற தன்மை இருந்தது. அதை தாய் மறைக்க முயன்றார். மகனோ புரிந்து கொள்ள தொடங்கினான். அபிராஜ் சுற்றுமுற்றும் பார்த்தான். மீரா எங்கே? தாய் தயங்கினார். அவள் உள்ளே இருக்கிறாள், ஒருவேளை தூங்குகிறாள் என்று காலை முதல் களைப்பாக தெரிந்தாள். அபிராஜ் செருப்பை கூட கலற்றாமல் மீராவின் அறையை நோக்கி நடந்தான். கதவை மெதுவாக திறந்தான். அறையில் இருள் இருந்தது. ஜன்னல் வழியாக சிறிது ஒளி மட்டும் வந்தது. மீரா படுக்கையில் படுத்திருந்தாள். கழுத்து ஒரு பக்கம் சாய்ந்திருந்தது. உடல் அசைவின்றி கிடந்தது. அவளது முகத்தில் சோர்வு இல்லை, மாறாக உணர்ச்சியே இல்லாமல் இருந்தது போல. அபிராஜின் மூச்சு நின்றது. அவன் மெதுவாக அருகில் சென்று சொன்னான், மீரா. மீரா கண்களை திறந்தாள். அடையாளம் காண சில வினாடிகள் பிடித்தன. அடையாளம் கண்டபோது உதடுகளில் புன்னகை வரவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வழிந்தது. அபிராஜ் அவளது கைகளை பிடித்தான். ஒரு காலத்தில் மென்மையாக இருந்த அந்த கைகள் இப்போது வறண்டு போயிருந்தன. உனக்கு என்ன ஆனது? இதெல்லாம் எப்படி நடந்தது? மீரா எதுவும் சொல்லவில்லை. அபிராஜை பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவளது கண்களில் எந்த புகாரும் இல்லை, சோர்வு மட்டுமே இருந்தது. அது எல்லாவற்றையும் சொல்லும் மௌனம். அபிராஜின் முதுகுக்கு பின்னால் தாயின் குரல் வந்தது. பார் மகனே, இந்த குழந்தை இப்படித்தான், குறைவாக பேசுவாள், தன்னுடைய உலகத்திலேயே இருப்பாள். நாங்கள் அவளை மகிழ்ச்சியாக வைக்க நிறைய முயற்சி செய்தோம். ஆனால் அவளுக்கு எப்போது என்ன வருத்தம் வந்து விடுகிறது என்று தெரியவில்லை. அபிராஜ் தாயை பார்த்தான். பல வருட கணக்கை தீர்க்க போவது போல. அம்மா, நான் எதுவும் சொல்லவில்லை. 2 நாட்கள் இருக்க விடுங்கள், எல்லாம் புரியும். தாயின் முகத்தில் மெல்லிய வியர்வை படிந்தது. அவர் பேச்சை புன்னகையால் சமாளிக்க முயன்றார். ஆமாம், நீ களைப்பாக இருக்கிறாய், ஓய்வு எடு. நான் சாப்பாடு போட சொல்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மை இல்லை என்பதை அபிராஜ் இப்போது அறிந்திருந்தான். அவன் ஒவ்வொரு சுவரையும், ஒவ்வொரு மௌனத்தையும், ஒவ்வொரு செயலையும் படிக்க தொடங்கினான்.
மீராவின் கண்களுக்கு கீழே உள்ள கருவளையங்கள், மெலிந்த உடல், அமைதியான உதடுகள் அனைத்தும் காலப்போக்கில் அவள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் அவளது குரலும் அடக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் சாட்சியாக இருந்தன. அபிராஜ் வந்ததால் வீட்டின் சூழல் மாறியிருந்தது. தாய் அதிகம் பேசத் தொடங்கினார். எப்போதும் மென்மை காட்டினார். நாத்தனார் சிரித்து சிரித்து பேசினாள். எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல. ஆனால் அபிராஜ் இப்போது அந்த கிராமத்து அபிராஜ் இல்லை. அவன் உலகத்தை பார்த்திருந்தான். பொய்யை அடையாளம் காண தெரிந்து விட்டிருந்தது. இப்போது அவன் உண்மையை அறியும் உறுதியுடன் வந்திருந்தான். இது வெறும் திரும்பி வருவது அல்ல, இது கணக்கு தீர்க்கும் ஆரம்பம். ஒரு அமைதியான ஆனால் தீர்க்கமான திருப்பு முனை. அபிராஜ் வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவனுக்கு ஒரு கணமும் நிம்மதி கிடைக்கவில்லை. ஒவ்வொரு அடியிலும் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தான். தாயின் தேவையற்ற மென்மை, நாத்தனாரின் செயற்கையான சிரிப்பு, எல்லாவற்றிற்கும் மேலாக மீராவின் தொடர்ச்சியான மௌனம். அவள் அபிராஜின் கண்களை சந்திப்பதும் இல்லை, மனதில் உள்ளதை சொல்வதும் இல்லை. அவளுக்குள் ஒரு ஆழமான காயம் பட்டு இப்போது அதன் மீது மௌனத்தின் கட்டு போடப்பட்டது போலிருந்தது. இரவு முழுவதும் அனைவரும் தூங்க சென்ற பிறகு அபிராஜுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் பல முறை புரண்டு படுத்தான். ஆனால் தவிப்பு அவன் உடலில் ஆழமாக இறங்கி இருந்தது. திடீரென அவனுக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. யாரோ ரகசியமாக அறையை விட்டு வெளியேற முயற்சிப்பது போல. அவன் எழுந்து மெதுவாக கதவுக்கு பின்னால் எட்டி பார்த்தான். ஆனால் ஹால் காலியாக இருந்தது. அவன் சமையலறை நோக்கி சென்றான். ஒருவேளை யாருக்காவது தண்ணீர் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அங்கே யாரும் இல்லை. ஏதோ ரகசியத்தை மறைக்க முயற்சிப்பது போல ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. திடீரென அவனது கவனம் மீராவின் அறை மீது சென்றது. கதவு பாதி திறந்திருந்தது. ஒரு மங்கலான ஒளி உள்ளே இருந்து எட்டி பார்த்தது. மனதில் ஒரு அறியாத பயத்துடன் அவன் மெதுவாக அந்த திசை நோக்கி நடந்தான். கதவை மெதுவாக திறந்தான். அவன் கண்ட காட்சியால் அவன் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன. மீரா கிட்டத்தட்ட மயக்கமுற்ற நிலையில் தரையில் கிடந்தாள். அவளது கைகளில் ஆழமான நீல நிற காயங்கள் இருந்தன. நெற்றியில் ஒரு பழைய காயம், கால்களில் இருந்த பழைய காயங்களின் அடையாளங்கள். இவை அனைத்தும் ஒரு நாள் நிகழ்ந்தவை அல்ல என்று தெளிவாக காட்டின. அவளது சுவாசம் சீரற்று இருந்தது. அபிராஜ் வேகமாக முன்னேறினான். மீரா, உனக்கு என்ன ஆயிற்று? அவன் மீராவை தூக்கி நிறுத்தி தாங்க முயன்றான். ஆனால் அவள் முழுமையாக சுயநினைவில் இல்லை. அவளது கண்கள் மூடியிருந்தன, உதடுகள் காய்ந்திருந்தன, முகம் முற்றிலும் வெளியேறி இருந்தது. அபிராஜ் தண்ணீர் குவளையை கொண்டு வந்து அவளது உதட்டில் வைத்தான். மீரா சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு மெதுவாக கண்களை திறந்தாள். அவனை கண்டறிய சில வினாடிகள் ஆனது. பிறகு சுயநினைவின் லேசான அலை ஏற்பட்டது போல அவள் அபிராஜை பார்த்தாள். அவளது கண்களில் பயமும் வெட்கமும் கலந்த விசித்திரமான கலவை இருந்தது. நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அவளது குரல் மிகவும் மென்மையாகவும் பலவீனமாகவும் இருந்தது. அபிராஜின் இதயம் நடுங்கியது. எப்போதும் உறுதியுடன் இருந்த அந்த பெண் இன்று முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். இது எப்படி நடந்தது? யார் செய்தது? ஏன் பேச மறுக்கிறாய்? மீரா கண்களை தாழ்த்தி கொண்டாள். உதடுகளில் இருந்து வார்த்தைகள் வரவில்லை. அவள் அமைதியாகவே இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், நான் உங்களிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் நீங்கள் தூரத்தில் இருந்தீர்கள், உழைத்து கொண்டிருந்தீர்கள். இங்கே உங்களுடைய அம்மாவுக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியவில்லை. அபிராஜ் யாரோ முகத்தில் அறைந்தது போல பின்னுக்கு நகர்ந்தான். அம்மா, இதையெல்லாம் அம்மா செய்தாளா? மீரா கண்களை மூடிக்கொண்டாள். இனிமேல் பேசுவது அவளால் தாங்க முடியாதது போல. அபிராஜின் கண்களில் ஒவ்வொரு காயத்தின் மீதும் நின்றன. நீலக்குறிகள், கீறல்கள், பலவீனமான உடல், ஒவ்வொரு அடையாளமும் நீண்ட கால அட்டுழியத்தின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. அவனது தாயின் அந்த வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. அவள் அமைதியாகவே இருப்பாள், நக்கலாக நடந்து கொள்வாள், வீட்டில் மனம் இருக்காது. இப்போது அவனுக்கு எல்லாம் ஒரு சதிவலை போல தெரிந்தது. அவனது தாயால் பின்னப்பட்ட ஒரு வலை. அதில் மீரா மெதுவாக கைதியாக ஆக்கப்பட்டாள். அவளது குரல் பறிக்கப்பட்டது. அவளது இருப்பு அழிக்கப்பட்டது. அபிராஜ் மீராவை படுக்கையில் படுக்க வைத்தான். கம்பளியை போர்த்திவிட்டு அவன் அருகில் அமர்ந்தான். அவனது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் உதட்டில் ஒரே ஒரு வார்த்தை இருந்தது, மன்னிக்கவும். மீரா சிரமத்துடன் கண்களை திறந்தாள். மன்னிப்பு கேட்க ஒன்றும் இல்லை அபிராஜ். ஆனால் என்னால் இனி எங்கே இருக்க முடியாது.
அபிராஜின் இதயத்தை யாரோ பிடித்து இறுக்கியது போல் இருந்தது. இதுதான் அவன் மீராவுக்கு அன்பையும் நம்பிக்கையும் அளித்த வீடு. இன்று அதே பெண் அந்த வீட்டில் இருந்து விடுதலை கேட்கிறாள். ஆனால் இப்போது அவனுக்கு தெரியும், இது உண்மை, நீதி மற்றும் முடிவெடுக்கும் நேரம். இனி எந்த திரையும் இல்லை. மீராவின் நிலையை கண்ட பிறகு அபிராஜின் இதயத்தில் ஒரு நெருப்பு பற்றி கொண்டது. அவன் நாள் முழுவதும் அமைதியாக இருந்தான். யாரிடமும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு செயலையும் கவனமாக கவனித்தான். உண்மை அவனிடமிருந்து நீண்ட காலமாக மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் இப்போது உணர்ந்தான். ஆனால் இன்னும் ஒரு அதிர்ச்சி இருந்தது. அது சந்தேகத்தின் நெருப்பை மேலும் தூண்டியது. காலையில் மீரா ஓய்வில் இருப்பதை பார்த்து அவன் வெளியே வந்தபோது தாய் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அபிராஜ் அமைதியாக நாற்காலியில் அமர்ந்தான். தாய் சாதாரணமாக வணக்கம் சொன்னார். டீயை மேஜையில் வைத்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார், மகனே, நீ கவலைப்படுவது போல தெரிகிறது. எல்லாம் சரியாக இருக்கிறதா? அபிராஜ் கண்களை உயர்த்தவில்லை. சுருக்கமாக பதிலளித்தான், மீராவின் உடல்நிலை சரியில்லை. தாய் ஒரு கணம் டீ கப்பை பிடித்தார். பிறகு வைத்து விட்டார். ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல தயாராவது போல. மகனே, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீ தப்பாக நினைக்க கூடாது. அபிராஜ் தாயை பார்த்தான். அவளது முகத்தில் தீவிர தன்மை இருந்தது. ஆனால் கண்களில் பழைய தந்திரம் தெளிவாக தெரிந்தது. அதை அபிராஜ் இப்போது அடையாளம் காண ஆரம்பித்திருந்தான். நான் முதல் நாளில் இருந்தே தெரிந்து கொண்டேன். அந்த பெண் அவ்வளவு நல்லவள் இல்லை. நீ வெளியே இருக்கும்போது அவள் அடிக்கடி அம்மா வீட்டிற்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். உனக்கு தெரியும் அல்லவா? பிறகு சில சமயம் நாள் முழுவதும் அமைதியாக இருப்பாள். இரவில் யாரோ ஒருவருடன் மொபைலில் பேசுவாள். எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் பொறுத்து கொண்டோம். ஏனென்றால் உன் மரியாதை தான் முக்கியம். அபிராஜ் அந்த பேச்சு எந்த திசையில் செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஒரு கணமானது. அவன் சிறிது நேரம் தாயை அமைதியாக பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், அம்மா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தெளிவாக சொல்லுங்கள். தாய் முகத்தில் வருத்தத்தை காட்டி சொன்னார், மகனே, நீ விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். வெளி உலகில் நிறைய நடக்கும். ஆனால் வீட்டில் தவறான வழி வந்துவிட்டால் எதுவும் மிஞ்சாது. நான் பல முறை மீரா அமைதியாக அழுவதை பார்த்திருக்கிறேன். அல்லது மொபைலில் மெதுவான குரலில் யாரிடமாவது பேசுவதை பார்த்திருக்கிறேன். நான் அறைக்குள் போனால் அவள் உடனே மொபைலை மறைத்து விடுவாள். அபிராஜின் கண்களில் மீண்டும் குழப்பம் தோன்றியது. மனதில் கேள்விகள் எழுந்தன. மீரா மறைக்கும்படியாக உண்மையில் ஏதாவது இருந்ததா? அல்லது இது ஒரு புதிய தந்திரமா? தாய் பேசிக்கொண்டே இருந்தார். நான் பொறுத்து கொண்டேன் மகனே, உன் வீடு உடைந்து விடக்கூடாது என்று. ஆனால் நீயே இப்போது வந்து விட்டாய். நீயே பார்த்துக்கொள், புரிந்து கொள். மீரா உனக்கு தகுதியானவள் இல்லை. அபிராஜின் விரல்கள் முஷ்டியாக இருக்கின. அவன் தன் கண்களுக்கு முன்னால் மீராவின் காயமடைந்த நிலையை மீண்டும் நினைவு கூர்ந்தான். அந்த நீலக்குறிகள், அந்த மௌனம், அந்த சோர்வான முகம். பிறகு இதயத்திலிருந்து ஒரே ஒரு குரல் மட்டுமே வந்தது, பொய். அவன் ஆழமாக சுவாசித்து மெதுவாக சொன்னான், அம்மா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் என் கண்களால் அவளது உடலில் காயங்களின் அடையாளங்களை பார்த்தேன். அவள் என்னிடமிருந்து எதையோ மறைக்கிறாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவள் எந்த தவறும் செய்யவில்லை. அவள் உங்களிடமிருந்தும் இந்த வீட்டில் இருந்தும் இந்த சூழலில் இருந்தும் சகித்துக் கொள்கிறாள். இப்போது நீங்கள் அவளது நடத்தை மீது சந்தேகம் கொள்கிறீர்கள். அபிராஜின் பேச்சால் அதிர்ச்சி அடைந்தது போல தாய் ஒரு கணம் அமைதியாகிவிட்டார். ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்டு சொன்னார், மகனே, தாய் ஒருபோதும் தன் குழந்தைக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள். நான் எதை பார்த்தேனோ அதையே சொன்னேன். மற்றது உன் விருப்பம். அபிராஜ் எழுந்து நின்றான். அம்மா, மீராவின் நடத்தை உங்கள் வார்த்தைகளால் வெளிப்படுவதில்லை. அவளது கண்களின் உண்மையால் வெளிப்படுகிறது. அவள் என்னை பற்றி அமைதியாக இருந்தாள். நான் இல்லாத போதும் உங்கள் கொடுமையை சகித்து கொண்டாள் என்றால் அவள் வேறு யாரை பற்றி பேசப் போகிறாள்? அவளது மௌனம் அவளது தூய்மைக்கு சாட்சி. நான் அவள் மீது சந்தேகம் கொள்ள மாட்டேன். இதை சொல்லிவிட்டு அவன் திரும்பினான். தாயை அங்கேயே அமைதியாக விட்டு சென்றான். அறைக்கு திரும்பி அபிராஜ் மீராவின் அருகில் அமர்ந்தான். அவளது நெற்றியில் கை வைத்தான். மீரா கண்களை திறந்தாள். அவளது கண்களில் உயிரற்ற கேள்வி இருந்தது. அபிராஜ் மெதுவாக சொன்னான், இனி யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டார்கள். நான் இருக்கிறேன் உன்னுடன். மீராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இந்த முறை அவற்றில் இயலாமை இல்லை. ஒரு லேசான ஒளி இருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு இதையும் முதல் முறையாக நம்பிக்கையை உணர்ந்தது போல. நாட்கள் கடந்து சென்றன.
ஆனால் அபிராஜின் தவிப்பு குறையவில்லை. ஏதோ மிகவும் ஆழமானதும் மிகவும் தீவிரமானதும் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் முழுமையான சித்திரம் இன்னும் வெளிவரவில்லை. அவன் ஒவ்வொரு பொய், ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு மௌனம் மற்றும் மீராவின் கண்களில் மறைந்திருந்த ஒவ்வொரு வழியையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறானா. ஆனால் இப்போது அவனுக்கு ஏதோ ஒரு திடமான ஆதாரம் தேவைப்பட்டது. ஒவ்வொரு சந்தேகத்தையும் நீக்கும், ஒவ்வொரு பொய்யையும் வெளிப்படுத்தும் ஒரு பொருள். ஒரு நாள் அபிராஜ் மீராவின் அறையில் அவளது புடவையை எடுக்கும் போது அலமாரிக்கு அடியில் சில துணிகளுடன் ஒரு பழைய மொபைல் போன் கிடைத்தது. அவன் திகைத்து போனான். மீரா ஒருபோதும் எந்த போனையும் பற்றி சொல்லவில்லை. போன் தூசியால் நிறைந்திருந்தது. பல நாட்களாக அணைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை இதுதான் தாய் அவள் யாரிடமோ ரகசியமாக பேசுவதாக சொன்ன அந்த போனாக இருக்கலாம். ஆனால் அபிராஜ் இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய விரும்பினான். கண்களை மூடிக்கொண்டு நம்பும் நேரம் கடந்து விட்டது. அவன் போனை சார்ஜிங்கில் போட்டான். பல மணி நேரம் கழித்து போன் ஆன் ஆனது. திரையில் டஜன் கணக்கான ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ் மற்றும் வாய்ஸ் மெசேஜ்கள் இருந்தன. இதயம் வேகமாக துடித்தது. கைகள் நடுங்கின. அவன் முதல் ரெக்கார்டிங்கை இயக்கினான். தாயின் குரல் எதிரொலித்தது. கடுமையான, உரத்த, விஷத்தன்மை வாய்ந்த. எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், சாப்பாட்டுக்கு முன்னாடி வினுவின் அறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று. இப்போ திரும்ப வாய் திறந்து பேசு. உன் எலும்புகளை உடைத்து விடுவேன். உன் கணவன் வெளிநாட்டில் இருக்கிறான். இங்கு நீ சாப்பிடும் சாப்பாடு என் தயவால் தான். இரண்டாவது ரெக்கார்டிங்கில் நாத்தனாரின் குரல் இருந்தது, சிரிப்புடன். இவ்வளவு மரியாதை தேவைப்பட்டால் புருஷனிடம் பணம் கேட்டுக் கொள்ளவும். இங்கே உன் தகுதி காலணிகளை நேராக்குவதுதான். இன்னொரு ரெக்கார்டிங் இருந்தது. அதில் மீராவின் அலறல் இருந்தது. அவள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள், மருந்துக்காக. ரொம்ப காய்ச்சலாய் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அதற்கு பதிலாக தாயின் குரல், குளிரானதும் இரக்கமற்றதும். செத்து போனால் என்ன, ஒரு வாய் குறையும். உனக்கு நாங்கள் ஒப்பந்தம் எதுவும் எடுக்கவில்லை. அபிராஜின் கையில் இருந்து மொபைல் நடுங்கியது. அவன் ஒன்றன் பின் ஒன்றாக ரெக்கார்டிங்களை கேட்டான். ஒவ்வொரு ரெக்கார்டிங்கிற்கும் அவனது இருப்பு மீது தீவிர தாக்குதல் நடத்துவது போல. அவன் மிகவும் மதித்த, தன் வளர்ப்பை பற்றி பெருமைப்பட்ட அவனது தாய் ஒரு எதிரியை விடவும் இரக்கமற்றவளாக நிரூபிக்கப்பட்டாள். வெளிநாட்டில் இருந்து மீராவுடன் பேச முயன்ற அந்த நேரம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு முறையும் தாய் ஏதோ ஒரு காரணம் சொன்னார். சில சமயம் அவள் தூங்குகிறாள், சில சமயம் கடைக்கு சென்றாள், சில சமயம் பூஜை செய்கிறாள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் மீராவோ தாயின், நாத்தனாரின் கொடுமையை சகித்துக் கொண்டிருந்தாள். பசியுடன், தாகத்துடன், காயத்துடன், தனியாக. தாய் மீராவின் நடத்தை மீது கேள்விகள் எழுப்பிய நாளும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இன்று அதே தாய் தன் வாயால் தன் கொடுமைகளை ஏற்றுக்கொள்வது கேட்டது. அவன் கட்டுக்கடங்காமல் தரையில் உட்கார்ந்தான். கால்களுக்கு கீழே இருந்த தரை விலகி போனது போல. சிறிது நேரம் கழித்து அவன் போனை எடுத்துக்கொண்டு மீராவிடம் சென்றான். அவன் மெதுவாக மீராவின் கையை பிடித்து மொபைலை அவள் முன் வைத்தான். அவன், நீ ஏன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை என்றான். மீரா அவனை பார்த்தாள். அவளது கண்கள் காலியாக இருந்தன. அவள் ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல. நான் சொன்னேன், நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீர்கள், உழைத்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் உங்கள் தாயை இழக்க நான் விரும்பவில்லை. நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வேன். நீங்கள் பத்திரமாக இருந்தால் போதும், அதுவே எனக்கு போதுமானது. அபிராஜின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அவன் மீராவின் 2 கைகளையும் பிடித்துக் கொண்டான். என்னை மன்னித்து விடு. நான் எல்லாவற்றையும் பார்த்தேன், கேட்டேன். ஆனால் அமைதியாக இருந்தேன். நீ முதல் முறையாக மௌனம் பூண்ட போதே நான் பேசியிருக்க வேண்டும். மீராவின் கண்களில் ஈரம் தெரிந்தது. ஆனால் இந்த முறை அவளது உதடுகளில் ஒரு லேசான, சோர்வான புன்னகை இருந்தது. பல ஆண்டுகளாக பட்ட வேதனைக்கு பிறகு யாரோ தனது வலியை கேட்டது போல. அபிராஜ் ஒரு முடிவை எடுத்திருந்தான். இனி இந்த அநீதியையும் கொடுமையையும் அவன் சகித்துக் கொள்ள மாட்டான். மீராவுக்காகவும் இல்லை, தனக்காகவும் இல்லை. உண்மை இப்போது வெளிவந்து விட்டது. திரை விலகிவிட்டது. இனி மௌனம் இல்லை, இனி நீதி வேண்டும். தாயின் முன் அந்த மொபைலை வைக்க விரும்பினான். மீராவின் கண்ணீரில் புதைந்து போன ஒவ்வொரு குரலும் இப்போது தாயின் முன்னால் சாட்சியாக வெளிவர வேண்டும். காலையின் வெளிச்சம் இன்னும் முழுமையாக பரவவில்லை. ஆனால் அபிராஜின் கண்கள் விழித்திருந்தன. முந்தைய இரவுக்கு பிறகு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மொபைலில் பதிவு செய்யப்பட்ட குரல்கள், அந்த கொடிய வார்த்தைகள், மீராவின் விம்மல்கள், அவளது பொய்யான சிரிப்பு, அனைத்தும் அவன் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. அறையில் மீரா தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு வந்த அமைதி இருந்தது.
அபிராஜ் அவளது நெற்றியில் கை வைத்துவிட்டு வெளியே வந்தான். தாய் முற்றத்தில் அமர்ந்திருந்தார். நாத்தனார் அருகில் டீ குடித்துக் கொண்டிருந்தால் இருவரும் எதுவும் நடக்காதது போல சிரித்துக் கொண்டிருந்தனர். அபிராஜ் அவர்கள் முன் நின்று மொபைலை மேசையில் வைத்தான். இன்று நாம் எல்லோரும் உண்மையை கேட்போம். தாயின் முகம் ஒரு நொடியில் வெளியேறியது. நாத்தனாரின் கையில் இருந்து கப் விழுந்தது. அபிராஜ் ஒவ்வொரு ரெக்கார்டிங்காக இயக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அலறலும், ஒவ்வொரு நக்கலும் இப்போது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை நிர்வாண உண்மையின் சாட்சியங்கள். தாய் இதெல்லாம் போய் யாரோ சதி செய்திருக்கிறார்கள் என்றார். அபிராஜின் பாணி குளிர்ச்சியாக ஆனால் கூர்மையாக இருந்தது. மீராவின் காயமடைந்த கைகள், பட்டினி கிடந்த வயிறு, அவையும் சதியா? இந்த வீட்டிற்காகத்தான் நான் வெளிநாட்டில் இரவும் பகலும் உழைத்தேன். ஆனால் நீங்கள் என் மனைவியை பட்டினி போட்டீர்கள். தாய் எதுவும் சொல்ல முடியவில்லை. முகத்தில் வெட்கம் இல்லை. ஆனால் இன்னும் தோற்க தயாராக இல்லாத பழைய அகங்காரம் இருந்தது. அபிராஜ் சகோதரியை பார்த்தான். நீயோ ஒரு வீட்டிற்கு மருமகளாக இருந்து இன்னொரு மருமகளுடன் ஒரு மாற்றாந்தாய் போல நடந்து கொண்டாய். அவளது காயங்களுக்கு மருந்து போடுவதற்கு பதிலாக உப்பு தெளித்தாய். உன் வாயின் விஷம் அவளை உடைத்து விட்டது. நீ அவளுக்கு பின்னால் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் கேட்டேன். நாத்தனார் பதற்றமடைந்தாள். நாங்கள் விளையாட்டாக பேசினோம். அவளுக்கு புரியவில்லை. அபிராஜ் கையை உயர்த்தி பேச்சை நிறுத்தினான். இனி விளையாட்டு முடிந்தது. இப்போது கணக்கு தீர்க்கப்படும். பிறகு அவன் அமைதியாகிவிட்டான். மனதில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. டீ கப்புக்கு கீழே ஒரு கருகிய கரை மட்டுமே மிஞ்சியது. உறவின் மீதான கரை. வீட்டின் அஸ்திவாரத்திலேயே விழுந்து விட்டது போல. அவன் மீராவிடம் திரும்ப வந்தான். அவள் விழித்திருந்தாள். அமைதியான கண்களால் அபிராஜை பார்த்து கொண்டிருந்தாள். அபிராஜ் அவளுக்கு முன் அமர்ந்து கண்களை தாழ்த்தி மெதுவாக சொன்னான். மீரா, உனக்கு நடந்தது அவர்களின் கொடுமை மட்டுமல்ல, என் தவறும் இருந்தது. உன் கண்ணீரை பார்த்தேன், ஆனால் அமைதியாக இருந்தேன். உன் மௌனத்தை புரிந்து கொண்டேன், ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் உன்னை தனியாக விட்டுவிட்டேன். திரும்பி வந்து மகிழ்ச்சி தருவேன் என்ற வாக்குறுதியுடன். ஆனால் உன் பங்கிற்கு சகிப்புத்தன்மை வந்தது, அலட்சியம் வந்தது. நானும் வெளிநாட்டில் என்னை ஒரு கணவனாக நினைத்து கொண்டிருந்தேன். மீரா கண்களை திருப்பினாள். பல வருடங்களாக அலற முடியாத காயங்களை வார்த்தைகளில் மறைக்க விரும்புவது போல. அபிராஜ் அவளது கையை பிடித்தான். இப்போது நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நீ விரும்பினால் போகலாம். இந்த அனைத்தில் இருந்தும், என்னிடம் இருந்தும், இந்த வீட்டில் இருந்தும் நீ சுதந்திரமானவள். மீராவின் கண்களில் ஈரம் வந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் சுமை அல்ல, பல வருட சிறைக்கு பிறகு சுதந்திரமான மனதின் ஈரம். அவள் மெதுவாக சொன்னால், நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டீர்கள், அதுவே எனக்கு போதும். அபிராஜின் கண்களில் முதல் முறையாக ஒளி திரும்பியது. ஆனால் அந்த ஒளி வருத்தத்தின் கண்ணீரால் நனைந்திருந்தது. அன்பின் கடனை வார்த்தைகளால் அல்ல, நடத்தையால் தீர்க்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். இனிமேல் அவன் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் மீராவுக்கு அவளது காயங்களில் நிழல் கூடப்படாத ஒரு கணவனாக இருக்க விரும்பினான். அன்றைய தினம் அபிராஜ் ஒரு சிறிய முடிவை எடுத்தான். அவன் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவான். அவன் மீராவுக்கு ஒரு புதிய வீடு, புதிய வாழ்க்கை மற்றும் புதிய மரியாதை கொடுப்பான். தாயை மன்னித்து விட்டான். ஆனால் அந்த சூழலை, அந்த கொடுமையை மீண்டும் தன் மனைவி மீது திணிக்க யாருக்கும் உரிமை கொடுக்கவில்லை. உறவு என்ற பெயரில் தான் புனிதமாக கருதிய அனைத்தையும் அபிராஜ் இழந்திருந்தான். ஆனால் இப்போது மீதம் இருந்தது உண்மை மற்றும் மீராவின் துணை. இதுவே இப்போது அவனது உண்மையான வாழ்க்கை. அபிராஜ் அந்த காலையில் மீராவுக்காக ஒரு புடவையை எடுத்தான். பச்சை நிற சேலை, அதில் லேசான வேலைப்பாடு இருந்தது. திருமணத்திற்கு பிறகு மீரா முதல் முறையாக அணிந்த அதே புடவை. பல வருடங்களுக்கு பிறகு அந்த சேலை மீண்டும் வெளியே எடுக்கப்பட்டது. ஒரு புதிய ஆரம்பம் அதே புடவையில் மறைந்திருப்பது போல. மீரா மெதுவாக சேலையை அணிந்து கொண்டாள். பல வருடங்களுக்கு பிறகு யாரோ மனதில் உள்ள சுமையை குறைத்தது போல அவள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அபிராஜ் அமைதியாக காலை உணவை தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தான். மீரா வெளியே வந்தபோது ஒரு காலத்தில் அமைதியாகவும் இயலாமையுடனும் குழப்பமாகவும் இருந்த அதே அபிராஜ் இன்று முழு நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் வலிமையுடனும் காணப்பட்டான். அவன் மீராவுக்கான காலை உணவை மேஜையில் அமைதியாக வைத்தான். வார்த்தைகளால் அல்ல, செயலால் அன்பை நிரூபிக்க விரும்புவது போல. மதிய வேளையில் அபிராஜ் தாயின் முன் சென்று அமர்ந்தான். தாய் அமைதியாக இருந்தார். நேற்று இரவு நடந்த சம்பவங்களுக்கு பிறகு அவரது அகங்காரம் உடைந்து போயிருந்தது. மகனின் மௌனம் இப்போது சகிப்புத்தன்மை அல்ல, முடிவு ஆகிவிட்டது என்று அவருக்கு தெரியும். அபிராஜ் மெதுவாக சொன்னான்,
அம்மா, நீங்கள் என் அம்மாவாகத்தான் இருப்பீர்கள். நான் உங்களை விட்டு போகவில்லை. ஆனால் மீரா அனுபவித்த வேதனைக்கு நானும் பொறுப்பு. நான் இன்னும் ஒரு நாள் இந்த வீட்டில் இருந்தால் அந்த கொடுமை மீண்டும் வந்துவிடும். தாய் கண்களை தாழ்த்தினார். ஒருவேளை அவரிடம் இப்போது எந்த காரணமும் இல்லை, குற்றச்சாட்டுகளும் இல்லை. அபிராஜ் மீண்டும் சொன்னான், நான் உங்கள் மீது கோபமாக இல்லை அம்மா. நான் உங்களை மன்னிக்கிறேன். நடந்தது நடந்து விட்டது. ஆனால் இப்போது மீராவின் வாழ்க்கைக்கு மரியாதை கொடுப்பது என் கடமை. அதற்காக நான் அவளை இந்த வீட்டில் இருந்து அழைத்து செல்கிறேன். இதை சொன்னபோது அவனது குரலில் எந்த கடும் தன்மையும் இல்லை. ஆனால் அந்த முடிவு கல்லில் வரையப்பட்ட கோடு போல இருந்தது. தாய் மெதுவாக தலையை அசைத்தார். உள்ளுக்குள் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டது போல. மகன் இப்போது தனது முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டான் என்று அவருக்கு தெரியும். நடந்தவற்றுக்கான விலையை இப்போது தனிமையின் வடிவில் தான் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அபிராஜ் மீராவிடம் வந்தான். அவன் மீராவை பார்த்து மெதுவாக சொன்னான், வா. மீரா அபிராஜின் கண்களை பார்த்தாள். அவளது கண்கள் முதல் முறையாக முழு நம்பிக்கையுடன் இருந்தன. உண்மையில் இப்போது அவளது இலக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது போல. அவள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, எந்த புகாரும் செய்யவில்லை. அபிராஜுடன் காலடிக்கு காலடி எடுத்து வைத்து நடந்தாள். வீட்டின் வாசலில் இருந்து வெளியேறும் போது அபிராஜ் கடைசியாக ஒரு முறை முற்றத்தை பார்த்தான். அதே முற்றம். அங்கு மீரா பல ஆண்டுகளாக கொடுமையை சகித்தாள். அங்கு அவளது மௌனம் இரவும் பகலும் எதிரொலித்தது. அங்கு ஒரு காலத்தில் அவன் தன்னை பலவீனமாக கருதினான். ஆனால் இன்று அந்த முற்றம் அவனது காலடியில் இருந்தது. அவனது விருப்பம், அவனது உரிமை, அவனது புதிய வாழ்க்கையின் வாசற்படி. அபிராஜ் மற்றும் மீரா ஒரு புதிய வீட்டை எடுத்தார்கள். சிறியது, எளிமையானது, ஆனால் முழுமையானது. அங்கு எந்த நக்கலும் இல்லை, எந்த உத்தரவும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. ஒருவரை ஒருவர் கேட்க, புரிந்து கொள்ள, மரியாதை கொடுக்க விரும்பிய 2 பேர் மட்டுமே. அபிராஜ் மீராவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டிய அனைத்தையும் செய்தான். அவன் வெறும் கணவன் மட்டுமல்ல, அவளது தோழன், பாதுகாவலன் மற்றும் ரகசிய நண்பன் ஆவான். இப்போது அவன் ஒவ்வொரு நாளும் மீராவிடமிருந்து கற்றுக்கொண்டான். மௌனத்தில் எவ்வளவு குரல்கள் மறைந்திருக்கின்றன. சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. உண்மையான அன்பு வெறும் வார்த்தைகளால் அல்ல, பாதுகாப்பளிப்பதின் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. மீராவும் மெதுவாக வாழ கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அவள் நாட்களால் அல்ல, மாதங்களால் மலர ஆரம்பித்தாள். அவளது மௌனத்தில் இப்போது நம்பிக்கை கலந்திருந்தது. அவள் பேசினாள், சிரித்தாள், வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தாள். அவள் வெறும் யாருடைய மனைவியோ அல்ல, ஒரு முழுமையான மனிதர் என்று கற்றுக்கொண்டாள். பல ஆண்டுகளாக அவளிடமிருந்து பறிக்கப்பட்ட மரியாதை இப்போது அவளுக்கு திரும்ப கிடைத்து விட்டது. அபிராஜ் இறுதியில் தான் முன்பே கற்றிருக்க வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொண்டான். இந்த கதையின் பாடம் அபிராஜுக்கோ மீராவுக்கோ மட்டுமல்ல, வெளிநாடு செல்ல தயாராகும் ஒவ்வொருவருக்கும் தான். பெற்றோர்களுக்கு பணம் அனுப்பிவிட்டு எல்லாம் சமாளிக்கப்படுகிறது என்று நினைப்பவர்களுக்கு. வெளிநாடு செல்வது குற்றம் அல்ல, ஆனால் வெளிநாடு சென்று தன் கண்களை மூடிக்கொள்வது, தன் மனைவியின் குரல், அவளது வலி மற்றும் அவளது மௌனத்தை கேட்க முடியாமல் போவது பேதமை. தன் வீட்டை, தன் உறவுகளை பணத்தால் மட்டுமல்ல, நேரம், கவனம் மற்றும் அன்பால் தான் பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் கண்கள் மூடப்பட்டிருந்தால் உண்மை ஒருபோதும் தெரியாது. உண்மையை பார்க்காதவன் பெரும்பாலும் நிறைய இழந்து விடுகிறான். அபிராஜ் சரியான நேரத்தில் உண்மையை பார்த்தான். அந்த காட்சியே அவனது புதிய தொடக்கத்தின் முதல் படியாக மாறியது. எனவே நண்பர்களே, இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் சொல்லுங்கள். நன்றி.